கல்லில் ஒரு காவியம். சோழ சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அரசன் ராஜராஜ சோழன் இரவில் ஒரு கனவு கண்டான். வானுயர சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும், அதன் நிழல் பூமியில் விழக்கூடாது, அதன் புகழ் யுகங்கள் தாண்டியும் நிலைக்க வேண்டும் என்று கனவு கண்டான். விடிந்ததும் தன் தலைமைச் சிற்பியை அழைத்தான் மன்னன். சிற்பியே, என் கனவை நனவாக்க வேண்டும். இது வெறும் கோயில் அல்ல, நமது பக்தி, கலை மற்றும் கட்டிடக்கலையின் உச்சமாக இருக்க வேண்டும் என்று தனது ஆசையை கூறினான். செய்தி நாடு முழுவதும் பரவியது. ஆயிரக்கணக்கான சிற்பிகளும் தொழிலாளர்களும் கலைஞர்களும் தஞ்சாவூரில் குவிந்தனர். யானைகள் பெரும் பாறைகளை இழுத்து வந்தன. ஒளியின் ஓசை அந்த பகுதி முழுவதும் ஒரு தெய்வீக இசையைப் போல ஒலித்தது. கோயிலின் கருவறை கட்டப்பட்டது. உள்ளே ஒரே கல்லால் ஆன ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் நிறுவப்பட்டது. அதை பார்த்த மன்னன் தன் கனவின் முதல் படி நிறைவடைந்ததைக் கண்டு மெய்சிலிர்த்தான். அடுத்து வந்தது மிகப்பெரிய சவால். 216 அடி உயர கோபுரம். அதன் உச்சியில் 80 டன் எடையுள்ள ஒற்றைக்கல்லை எப்படி ஏற்றுவது? சிற்பி ஒரு அற்புதமான திட்டத்தை கூறினார். கோயிலில் இருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மணல் சாய்வு பாதை அமைக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான வீரர்களும் யானைகளும் சேர்ந்து அந்த பிரம்மாண்டமான கல்லை மெதுவாக அந்த சாய்வு பாதையில் மேலே இழுத்துச் சென்றனர். ஒவ்வொரு அங்குலமும் ஒரு யுகமாக நகர்ந்தது. மக்கள் அனைவரும் ஊச்சுப்பிடித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். பல வார முயற்சிக்கு பிறகு அந்த ஒற்றைக்கல் கோபுரத்தின் உச்சியில் நிலைநிறுத்தப்பட்டது. அது ஒரு பொறியியல் அதிசயம். மக்கள் ஆனந்த கண்ணீருடன் சிவசிவ என்று முழங்கினர். கோயிலின் முன் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு பெரிய நந்தி சிலை உருவாக்கப்பட்டது. அது அமைதியாகவும் கம்பீரமாகவும் சிவபெருமானை பார்த்து கொண்டிருந்தது. அதன் அழகில் அனைவரும் மயங்கி நின்றனர். கோயில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடந்தது. நாட்டிய பெண்கள் நடனமாடினர், இசைக்கருவிகள் முழங்கின. ராஜராஜ சோழனின் கனவு தஞ்சை பெரிய கோயிலாக கம்பீரமாக நின்றது. 1000 வருடங்கள் கடந்துவிட்டன. பல சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்தன. ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கலையின் காவியம் இன்றும் தமிழர்களின் பெருமையையும் பக்தியின் ஆழத்தையும் பறைசாற்றிக் கொண்டு வானுயர நின்று கொண்டிருக்கிறது.